என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல. ஐஷோ? யா. ஓகே. மாங்காய் ஏதோ சொல்றான். கீழே வந்து என்னன்னு கேள. இல்ல, இத க்ளீன் பண்ணிட்டு வரேனே. அது இருக்கட்டும். அப்புறம் வந்து பாத்துக்கலாம். நீ வா. வர வர சாருவை விட நீதான் இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்க. சரி, மேல மேகத்தை பாரு. என்ன தெரியுது? மேகம் தான் தெரியுது. சிங்கம் ஓடுற மாதிரி ஒரு இமேஜ் தெரியல? ஆமா. பாட்டி வடை சுடுற மாதிரி நிலாவில் தெரியறதும் இப்படிதான். எல்லாமே அவங்கவுங்க மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் தெரியும். அந்த மாதிரி தான் நீ வீட்டில் பார்த்ததும். நீயும் சாருவும் இங்க இருக்கிற வரைக்கும் லதாவை பத்தி நினைச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன் இந்த தேவையில்லாத குழப்பம்ல? பேசாம 2 பேரும் சாருவோட அம்மாவை கூட்டிக்கிட்டு காஷ்மீருக்கே போயிடுங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. ஓகே? இமீடியட்டா டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? அது நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ண ட்ரை பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். யா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஆண்டி, என்ன வேணும் ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி. ஏய் மாங்கா, பாத்து. காத்தாடி போனா போயிட்டு போகுது. நீ கீழே இறங்கு. மரம் இடத்துல நான் கிங்க மேடம். இதெல்லாம் ஒரு மரமா? என் சர்வீஸ்ல இது மாதிரி எத்தனை மரத்தை பார்த்திருப்பேன். இது இருக்கிற வரைக்கும் இமயமலையே ஈஸியா ஏறிடுவேன். என்னடா இது? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். இது எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு வலிக்காம இருக்கிறதுக்கு, இது பெட்ல சுச்சா போகாம இருக்கிறதுக்கு. யார் கொடுத்தது? இது எங்க ஊர் சாமியார் கொடுத்தது. சாமியார்? அவர்கிட்ட சஞ்சீவனி வேர் இருக்கு மேடம். சஞ்சீவனி வேரா? இந்த உலகத்திலேயே அது எவ்வளவு பெரிய தீய சக்தியா இருந்தாலும் அதை அடக்கி ஒடுக்குற பவர் அந்த வேருக்கு இருக்கு மேடம். ஆனா அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அது கருடனோட கூட்டுல தான் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு கருடன் கூட்டுல இல்லாத நேரமா பார்த்து குஞ்சுங்க பறக்க முடியாதபடி அதோட காலில் திருடனுங்க இரும்பு கம்பியை கட்டிடுவாங்க. அதை கவனிச்ச தாய் கருடன் மனுஷன் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போய் சஞ்சீவனி வேற தேடி எடுத்துட்டு வரும். அந்த வேர் பட்டா போதும் கம்பியே கட் ஆயிடும் மேடம். வேறு கம்பி மேல பட்டா கம்பி எப்படி கட் ஆகும்? அதத்தான் மந்திரமாயின்னு பெரியவங்க சொல்லுவாங்க மேடம். இன்னும் இது மாதிரி சஞ்சீவனி வேருக்கு நிறைய சக்தி இருக்கு மேடம். क्षिपवोम स्वाहा पक्षी राजाय क्षिपवोम स्वाहा पक्षी राजाय. சஞ்சீவினி வேரை கண்டுபிடிக்கிறதுக்காக கருடன் கூட்ட கொளுத்துவாங்க. ஓம் ஜுவாலமாலினி. கூட்டுல இருக்கிற எல்லாம் எரிஞ்சாலும் ஏன் கூடே கருகி போனாலும் சஞ்சீவினி வேர் மட்டும் அப்படியே இருக்கும். ஹனுமத் பாதோதகம் சஞ்சீவினீஸ்வரம்.
நெருப்பாலேயே அழிக்க முடியாத அளவுக்கு சக்தி வந்தது மேடம் சஞ்சீவனி வேறு. என்ன மன்னிச்சிரு பக்ஷிராஜா. त्रयम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मोक्षयेत्. அந்த வேரை வச்சு தான் எங்க சாமியார் பேய்களெல்லாம் விரட்டிட்டு இருக்காரு. ஸ்டோரி ஃபினிஷுங்க. எடுங்க 1000 ரூபாய. யோசிக்காதீங்க. சரி கொடுக்குறேன். என்னம்மா விஷயம்? ஐயா 20 வருஷமா இவ கூடவே ஒட்டி பிறந்து வளர்ந்தவ திடீர்னு இறந்துட்டா. இப்ப அவ ஆவியா வந்து டார்ச்சர் பண்றதா இவளுக்கு தோணுது. அதுக்கு நீங்க தான் ஏதாவது பரிகாரம் பண்ணணும். ஜெய் ஜக்கம்மா. வாங்கிக்க. தீர்காயுஷ்மான் பவ. இதை எடுத்துக்கிட்டு போய் வீட்டு வாசல்ல கட்டுங்க. எந்த துஷ்ட சக்தியும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. தைரியமா போங்க. சாமி ஃபீஸ் 1000 ரூபாய் கொடுங்க. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். போயிட்டு வாங்க. நன்றி சாமி. ஏன் சாமி அவங்க அவ்வளோ பயந்துகிட்டு உங்ககிட்ட வந்தாங்க. நீங்க என்னன்னா தேங்காய் தகடு மட்டும் கொடுத்து அனுப்பி வச்சிட்டீங்க. சஞ்சீவனி வேற கொடுத்து பேயை விரட்ட வேண்டியதானே? மங்கா இப்படி வா. சஞ்சீவனி வேற என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா? இங்க பூதம் பிசாசுன்னு வராங்கல்ல, அதுல 199 பேரு ஏதோ மனப்பிரமையில இருப்பாங்க, இல்ல எதையாவது பார்த்து பயந்துங்க வருவாங்க. நிஜமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இவங்க பட்டணத்துக்காரங்க அபூர்வமா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, எதையோ பார்த்து பயந்து இருக்காங்க. ஒரு தைரியத்துக்கு தான் கொடுத்தமிச்சேன். புரிஞ்சதா? எதுவும் ஆகாது. ரக்ஷமா ரக்ஷமா. இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க? புலவன் மாதிரி சொல்லவா பொறுக்கி மாதிரி சொல்லவா? நீ பொறுக்கி தானே? பொறுக்கி மாதிரியே சொல்லு. பணங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? காலங்காத்தால பானையில இறக்கி வச்ச நொற தள்ளுன ஒரு மரத்து கல்லாட்டம் சும்மா கும்முன்னு இருக்க. புலவன் மாதிரி சொல்லு. தேனில் நனைந்த தேவதை நீ. சும்மா புழுகாத. பச்சையா சொன்னா பொறுக்கிங்கிற, பாலிஷ்டா சொன்னா புழுகுறங்கிற. ஓகே, இனி நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன். 5 டேஸ்ல மேரேஜ். வெயிட் பண்ண கூடாதா? முடியாது.
சாரு என்னாச்சு? ஏன் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? என் கூட வீடு ரவி